சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, நான் அனைவரின் மீதும் உண்மையான அன்பு வைத்து ஏமாந்து போகின்றேன். யாரைத்தான் நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்று தெரியவில்லை. நான் எவ்வளவுதான் மற்றவருக்கு நன்மைகளையே செய்தாலும் கடைசியில் வலிகளும் வேதனைகளும் தான் மிஞ்சுகிறது என்று வருத்தப்படுகின்றாய். உன் உண்மையான அன்பிற்கு தகுதியானவர்களை உனக்காகவே நான் படைத்திருக்கின்றேன். அவர்களைத்தான் இப்போது உனக்கு நான் அடையாளம் காட்டப் போகின்றேன். முழுமையாக கேள், புரிந்து கொள்வாய். இதை கேட்கும் நொடி உன் மனதிற்கு ஒரு தெளிவு கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, நடிப்பின்றி எவரிடம் இயல்பாய் இருக்க முடிகிறதோ அவர்கள்தான் உன் மொத்த அன்பிற்கும் சொந்தமானவர்கள். உன் முழு நம்பிக்கையே அவர்கள்தான் என்று நீயும் நினைக்கின்றாய். ஆனால் அந்த நபரால் ஏமாற்றம் அடையும் போது மனம் உடைந்து விட்டு யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. அனைவருமே ஏதோ ஒரு காரணத்துடன் தான் உன்னிடம் பழகுகிறார்கள் என்பதை புரிந்து கொள். உன்னிடம் பழகுபவர்களின் நோக்கத்தை நீ உணர்ந்து விட்டாலே வலிகளும் இல்லை, வேதனைகளும் இல்லை. உன் வாழ்க்கையில் எதுவும் நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டாலே பாதி கவலைகளுக்கு முடிவு வந்துவிடும். பிள்ளையே, எதை உன்னிடமிருந்து எடுத்து கொள்ள முடியாதோ அதுதான் உன்னுடையது. உன்னிடமிருந்து எடுத்து கொள்ளலாம் எனும் எதுவும் உன்னுடையது ஆகாது. உனக்கானது எதுவும் உன்னை விட்டு செல்லாது. அப்படி சென்றாலும் நிச்சயம் உன்னை தேடி வரும். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. விலகியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் தேடி வருவார்கள். தூற்றியவர்களும் தூற்றுவார்களும் உன் வாழ்வு வளமாகும். நீ இன்று என்ன நிலையில் இருக்கிறாயோ அந்நிலைமையை உனக்கு அளித்தது உன் எண்ணங்கள்தான். உனது இன்றைய நிலைமை உன் எண்ணங்களாலேயே ஆக்கப்பட்டிருக்கிறது. அதனால் எப்பொழுதும் முடியாது, இல்லை என்று எதிர்மறையாக சிந்திப்பதை விட என்னால் முடியும் என்று நேர்மறையாக சிந்திக்க பழகு. நிம்மதியுடன் வாழ்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லிவிடவே முடியாது. வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்து விடுவதில்லை. அதனால் வாழ்க்கை நீ நினைக்கும் அளவிற்கு கொடுமையானதும் இல்லை. வாழ்க்கையில் வலிகளை அனுபவிப்பதும் ஒரு வகையான பாடம்தான். அதனை கற்றுக்கொள். எண்ணங்கள் ஈடேற வேண்டுமென்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைக்க கற்றுக்கொள். இவ்வுலகில் நீ அனுபவிக்க வேண்டியது 3 இன்பம்தான். அவை உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம், மனம் கவலையற்று இருப்பது 2வது இன்பம், பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பது 3வது இன்பம். நிம்மதிக்கான 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று விட்டுக்கொடு, மற்றொன்று விட்டுவிடு. என் அன்பு குழந்தையே, உன்னை பற்றியும் உன் வாழ்க்கை முறையை பற்றியும் முழுமையாக அறிந்த பின்னரும் கூட உன்னிடம் தொடர்ந்து அன்பு செலுத்துகிறார்கள் என்றால் அவர்கள்தான் உன் உண்மையான அன்பிற்கு தகுதியானவர்கள். அப்படிப்பட்டவரையே உன் அப்பா உனக்காக அனுப்பியிருக்கிறேன். நிச்சயம் அவர் உன் கண்ணில் படுவார். உன் அப்பா எதை செய்தாலும் அது உன் நன்மைக்காகத்தான் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள். எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்கு எல்லாவற்றையும் சாதகமாக மாற்ற நான் இருக்கிறேன். கவலை கொள்ளாதே. யாரையும் வெறுக்காதே. முடிந்தவற்றை மற்றவருக்கு உதவி செய். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. எளிமையாக வாழு. எளிமையாக வாழு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணங்களுடன் நடக்கும். இவையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாலே துன்பங்கள் தொலைந்துவிடும். என்ன நடந்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். எப்பொழுதும் உன் அருகில் உன் அப்பாவாகிய நான் இருக்கிறேன். நீ கவலைப்படாமல் இரு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.